ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வரக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த மைசூர் பாக் ரெசிபி. அதுவும் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 2 விதமான மைசூர் பாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். கடலை மாவோட கலர் மாறக்கூடாது, ஆனால் கடலை மாவோட பச்சை மணம் போகணும். அதனால தான் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும்னு சொல்கிறது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி தீயை குறைச்சி ஏற்றி கடலை மாவை வறுத்துக்க போகிறேன். கடலை மாவை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சலிச்சிக்கணும். நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி உருண்டையெல்லாம் கட்டிக்கும். அதனால் நம்ம சலிச்சோம்னா தான் நல்லா நைஸாக இருக்கும் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு. நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இப்போது கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நான் சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கிறேன். ஸ்டவ்வில் ஒரு பக்கம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கணும். நான் 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் நெய் சேர்க்க போகிறேன். 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நெய்யை உருக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போது எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய் சரியாக 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1/2 கப் நெய் 1 கப் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான் அது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா சூடேறிட்டே இருக்கட்டும். எண்ணெய் சூடேறிட்டே இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு கம்பி பதம் சீக்கிரமாக வந்துடும். அதனால் தீ ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிட்டு பாகு ரொம்ப முருகிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 முறையாவது நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு சர்க்கரை பாகு வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் வந்ததுமே டக்குன்னு நம்ம கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். வறுத்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கிற இப்போ 1 கப் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டிலேயோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒன்றா நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக உருண்டை கட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக நம்மளால் கிண்ட முடியும். மாவு சேர்க்கும் பொழுதே கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உருண்டை இல்லாமல் நம்மளால் கலந்து எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் இப்போ கொட்டிட்டேன். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்க போகிறேன். இப்போ அப்போ தான் நல்லா நைஸாக மைசூர் பாக்கு செய்ய முடியும். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தான் மாவை கொட்டி நம்ம கலந்து கொடுக்கணும். மைசூர் பாக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக செஞ்சு எடுக்க முடியும். மைசூர் பாக்கு செய்யறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அடி பிடிச்சிருச்சுன்னா மைசூர் பாக்கு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணி செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லை. நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மாவு உருண்டையே இல்லாமல் நல்லா நைஸாக வந்துடும். கடலை மாவு சேர்த்துட்டு 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. உருண்டை இல்லாமல் 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் இந்த பக்கம் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்ருப்போம். அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து நான் கலந்துக்கிறேன். நம்ம சேர்க்குற எண்ணெய் மாவு நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப புகை வர மாதிரி காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா எண்ணெயை மாவு கூட ஊற்றும் போது நுர வர மாதிரி காய வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப புகை வர மாதிரி எண்ணெய் காய வச்சிங்கனாலும் மைசூர் பாக்கோடைய டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், சேர்த்துருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மைசூர் பாக் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் சூடு பண்ணி வைக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிறதுல தான் இருக்குது.
இப்போ சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். கடைசியாக இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் முழுசாகவும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு மாவு. கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் கெட்டி ஆகிறதுக்கு, ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக் ரெடி ஆனதுமே மாவை வந்து இதில் கொட்டி நம்ம கரெக்டாக சமப்படுத்த முடியும். கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஸ்பூனில் நெய் தடவிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் மாவை நல்லா ஈவனாக நம்மளால் ப்ரெஸ் பண்ணி விட முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பூனை வச்சு நல்லா நைஸாக நான் தட்டி விட்டுக்கிட்டேன். நல்லா சூடு குறையணும், அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக மைசூர் பாக் கிடைக்கும். ஒரு 2 மணி நேரமாவது நல்லா சூடு ஆறணும். கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறமா முதல்ல பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்கு ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ அப்படியே விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சுக்கலாம். கத்தியில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா மைசூர் பாக்கு வந்து நல்லா இறுகிடும், அப்போ வந்து கட் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பக்கமும் பீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் மைசூர் பாக் கட் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக்கை இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடு. ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கும் பொழுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்கை வந்து நான் 2 மணி நேரமே விட்டுட்டேன். நல்லா சூடு ஆறிட்டு இப்போது சூப்பராக வந்திருக்கு. நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்துடலாம். முதல்ல ஒரு மைசூர் பாக்கை நீங்கள் கத்தியில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எடுக்கிற மைசூர் பாக்கெலாம் வந்து ஈஸியாக வந்துடும். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வீட்லேயே நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நெய் வந்து அதிகமாக சேர்க்காமல் ஒரு 1/4 கப் தான் நான் சேர்த்தேன். எண்ணெய் தான் அதிகமாக சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். ஓரளவுக்காச்சும் நெய் இருந்தால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக நெய் சேர்த்தேன். மற்றபடி எண்ணெய் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதே அளவுகளை கொண்டு நீங்கள் இந்த மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வரும். 1 கப் அளவுக்கு இப்போ நான் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய வீட்டில் இருக்கிற இந்த பிராண்ட் மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த வகையான மில்க் பவுடர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடரை சேர்த்துக்கிறேன். அதாவது 100 கிராம் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்வீட் மில்க் பவுடர் தான், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்பில் மொத்தமாக 2 கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். உங்களோட விருப்பம் நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த பால் பவுடரை கரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். நெய்யை நல்லா உருக்கிட்டு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1 கப் நெய்யை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக சக்கரை பாகிலே வந்து பார்த்திங்கன்னா பால் பவுடரை சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கும்போது கொஞ்சம் உருண்டை கட்டுற மாதிரி இருக்கும், நல்லா கைவிடாமல் கலந்து கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. ஈஸியான மெத்தட் இது. நல்லா நைஸாக நான் வந்து பால் பவுடரையும் மைதா மாவையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளால் கலந்து கொடுக்க முடியும். இப்போது இந்த கடாயில் 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அதாவது 400 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்து சீக்கிரமாக வந்துடும். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணணும். இப்போ நம்ம பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாகை எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி நம்ம விரலால் பாகை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக வந்திருக்கணும். அதாவது ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்திருக்கணும். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பால் பவுடரை வந்து ஒரு முறை கரண்டியால் கலந்து கொடுத்துட்டு கரண்டியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே நம்ம இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது, உருண்டை கட்டாமல் நல்லா கரெக்டாக நம்மளால் மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஊற்றிட்டே இன்னொரு பக்கம் கையில் கரண்டியால் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு, லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். நம்ம குக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலரும் அப்படியே மாறி வரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் உருண்டை கட்டாமல் நம்மளால் குக் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதாவது மொத்தமாக இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். ஒரு கப் நெய் வந்து நம்ம ஏற்கனவே பால் பவுடரில் சேர்த்துட்டோம். இப்போ இன்னொரு கப் வந்து நான் நெய் வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நெய்யை வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் வந்து மில்க் பவுடரில் சேர்க்குறதுக்கும் ஒரு கப் தனியாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுப்போம். அதுக்காகவும் எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு கப் நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து நம்ம சேர்த்து கலந்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுத்தோம்னா தான் நம்ம சேர்க்குற நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு கரண்டி நெய் அப்படி சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்க்கக்கூடாது. சேர்த்துருந்த நெய் முழுக்க நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் இன்னொரு கரண்டி நெய் வந்து சேர்த்துக்கிறேன். முக்கியமாக நம்ம கரெக்டாக எந்த பதத்தில் இருக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பாக்கு எடுத்து ட்ரேயில் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மைசூர் பாக்கை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு கையில் இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா தண்ணியாகவே இருக்குது, இன்னும் நல்லா இலக்கமாக நல்லா குக் ஆகிட்டு நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்ததுனா தான் நம்ம எடுத்து ட்ரேயில் ஊற்றணும். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அது வரைக்கும் நம்ம நல்லா கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நம்ம கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்ததுன்னா நம்ம எடுத்து ட்ரேயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் அப்பப்போ நான் வந்து செக் பண்ணிக்கிட்டும் இருந்தேன், கையில் உருட்டுற பதத்துக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு செகண்ட் சூடு ஆற விட்டுட்டு நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கையில் உருட்டுற பதத்துக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கையில் எடுத்து உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்ததுமே நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக உருட்டக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும் உருட்டுறது. இதுதான் கரெக்டான பதம். கடைசியாக ஒரு கரண்டி அளவுக்கு தான் நெய் வந்து மீதி இருக்குது. மீதி எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துட்டேன். இப்போது இந்த நெய்யும் சேர்த்து நான் கலந்து கொடுத்துட்டு ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ட்ரேயில் வந்து இந்த மைசூர் பாக்கை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வெயிட் பண்ணக்கூடாது. டக்குன்னு எடுத்ததுமே நெய் தடவின ட்ரேயில் வந்து நம்ம சேர்த்துடணும். மைசூர் பாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ட்ரேயில் நெய்யை வந்து தடவி வச்சுக்கோங்க ரெடியாக. அப்போ தான் இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்கு நல்லா சூப்பராக ட்ரே ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடாறிட்டு நல்லா செட் ஆகணும், நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுடலாம். மைசூர் பாக் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. நல்லா ஒரு 4-5 மணி நேரம் வச்சோம்னா நல்லா சூடு ஆறிடும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஓரங்களை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டு பீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நம்ம எடுக்கிற கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யை வந்து தடவிக்கோங்க. அப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முதல்ல ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா எடுக்கிற பீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு.
ட்ரேயில் நெய் நல்லா தடவி வச்சுருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம மில்க் பவுடரை வச்சு மைசூர் பாக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்போவுமே நம்ம கடலை மாவு மட்டுமே வச்சு மைசூர் பாக் செஞ்சுருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம மில்க் மைசூர் பாக் வந்து செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக மில்க் மைசூர் பாக் வரத்துக்கு 2 டிப்ஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கரெக்டாக பாகு எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மில்க் பவுடரை கரைச்சி பாகில் போட்டு நல்லா கலந்து கொடுக்கும்போது நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்ததுமே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக பீஸ் போட்டு எடுக்க முடியும். நம்ம வெறும் நெய்யை மட்டுமே கொண்டு செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து கொடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு இந்த மைசூர் பாக் வந்து இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாச்சும் உங்களுடைய வீட்டில் இது போல் மில்க் பவுடரில் மைசூர் பாக் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 விதமான மைசூர் பாக் ரெசிபியுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 2 விதமான மைசூர் பாக்கில் எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 விதமான மைசூர் பாக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.